தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியாக லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27, 28, குறிப்பாக 27வது வாக்கியம். அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். நாம் பார்க்கின்றோம், பெற்றோருக்கு இயேசு பெருமை தேடி தருவது. அன்பார்களே, நம்மை பெற்றெடுத்தவர்களுக்கு நீ நானும் என்ன நன்மை செய்திருக்கின்றோம்? நம் வழியாக அவர்கள் நன்மை அடைந்திருக்கிறார்களா? நம் வழியாக அவர்கள் பெருமை அடைந்திருக்கிறார்களா? அல்லது நம் வழியாக நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடு வழியாக அவர்கள் வேதனைகள், காயங்கள் அனுபவித்திருக்கிறார்களா? சிந்து பார்ப்பான். நம்முடைய பேச்சும் செயல்பாடும் சமுதாயத்தில் பெற்றோர்களுக்கு அவமானத்தை பெற்று தந்திருக்கு என்றால் நிச்சயமாக நாம் தவறு செய்திருக்கின்றோம். அந்த பெற்றோர் காலை விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். மாறாக நம் வழியாக அவர்கள் பெருமை அடைந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தெய்வமே, எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறாய், நன்றி ஆண்டவன் சொல்லி நன்றி சொல்வோம். இறை சன்னதியில் தவறு செய்தோம் என்றால் மன்னிப்பு கேட்போம், நன்மை சொல்ல நன்றிகள் சிந்தித்து பார்த்து பதில் கொடுப்போம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.